இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதம் பண்ண போகிறேன். பருப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன். மீதி எல்லா ஜாமான் எடுத்து வச்சுருக்கேன். போடுறப்போ என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன். எக்கு வந்து கிரேவியாக பண்ண போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு சைடிஷாக. இது வந்து ஜூஸ் வந்து இன்றைக்கி ட்ராகன் ஜூஸ் பண்ண போகிறேன். வாங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். சாதம் செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் தேங்காய் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்ல வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ அந்த ஊற வச்ச அரிசிலையும் பருப்புலையும் போட்டுக்கலாம். இந்த உலக்கில் 3/4 உலக்கு அரிசியும் 1/4 உலக்கு பருப்பும் ஊற வச்சுருந்தேன். இப்போ 2 உலக்கு தண்ணி ஊற்றலாம். இல்லை கொஞ்சம் குழையணுன்னா ஒரு 2 இல்லை 3 உலக்கு ஊற்றிங்க. அரிசி கரெக்டாக இருக்கும், சாதம் கரெக்டாக இருக்கணும்னா ஒரு 2 உலக்கு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டு இந்த டைமில் உப்பு பாருங்கள். ஏன்னா உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். பத்தெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டு லைட்டாக கிளறி விட்ருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சு ஜூஸ் போட்டுக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சாதம், முட்டை கிரேவி, குக்கும்பர் ஜூஸ் சிம்பிளாக முடிச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.